இன்றைக்கி கருப்பு சுண்டல் வச்சு ஒரு குழம்பு ரெசிபி பார்க்கலாம். நான் கருப்பு சுண்டல் வந்து 4 மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட என்னென்ன தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நான் முந்திரி எடுத்திருக்கேன், பூண்டு, பச்சை மிளகா, தயிர் எடுத்திருக்கேன். தயிர் தான் இதுக்கு முக்கியம். தயிர் வந்து கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன். இது கூட அரைக்கக்கூடிய பொருட்கள் வந்து நான் எல்லாமே ஒன்றா வச்சுருக்கேன். காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள் எடுத்திருக்கேன். இது எல்லாமே நம்ம தயிரோடு மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்க போகிறோம். தயிரோடு அரைச்சி எடுத்தாச்சு. இதில் வந்து இந்த பச்சை மிளகா, முந்திரி, மசாலா எடுத்து வச்சுருந்தேன்னா அதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம். நான் வந்து மண்ணெண்ணெய் சட்டி வச்சுருக்கேன். இப்போ தாளிச்சுக்கலாம். இது கூட வந்து நான் ஜீரகமும் கஸ்தூரி மேத்தியும் எடுத்திருக்கேன். இதை போட்டு நம்ம தாளிச்சுக்கலாம். இது பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூட நம்ம வெங்காயம், தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. நான் சுண்டலில் வந்து உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நம்ம தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு போட்டிருக்கேன். இது கூட நம்ம வேக வச்ச சுண்டலையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். எப்பொழுதுமே கருப்பு சுண்டல் வச்சு காரக்குழம்பு இல்லை தேங்காய் அரைச்சி ஊற்றி தான் வைப்போம். இந்த மாதிரி தயிர் சேர்த்து செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கினோன்னே நம்ம தயிரோடு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை வந்து இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் திக்காக இருக்குது. நான் தண்ணி கலந்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு தான் கொதிக்க விடணும். இது ரொம்ப தளபுலன்னு கொதிக்க வேண்டாம். லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். கொதி வந்துருச்சு. நம்ம இப்போ கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். இந்த ரெசிபி வந்து ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். கொத்தமல்லி இலை தூவுனது வந்து கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குது. டேஸ்ட்டுமே அதேமாதிரி சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.